ஹாய் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். சென்டர் சிட்டி உங்கள் செல்வத்துக்கான துணை. என் பெயர் ஜான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்எம்சி சீரிஸ். இந்த எஸ்எம்சி சீரிஸில் உள்ள 13வது வீடியோக்கள் மற்றும் என்எஸ்எம் சீரிஸில் உள்ள 13வது தேர்வு. இது காமன் டெரிவேட்டிவ் தேர்வு. அதற்கான வீடியோவை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். இதுவரை ஈக்விட்டி டெரிவேட்டிவ் புத்தகத்திலிருந்து 2 அத்தியாயங்களை நாங்கள் கவர் செய்துள்ளோம். இன்று நாம் கவர் செய்ய போகும் அத்தியாயம் எண் 3, இன்ட்ரோடக்ஷன் டு ஃபார்வர்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். இப்போது இந்த அத்தியாயத்தில் நாம் என்னென்ன படிக்க போறோம் என்று பார்ப்போம். இந்த அத்தியாயத்தை படித்த பிறகு நீங்கள் ஃபார்வர்ட்ஸ் மற்றும் ஃபியூச்சர்ஸ் ஒப்பந்தங்களின் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்ப்பது என்னவென்றால், ஃபார்வர்ட்ஸ் ஒப்பந்தம் என்றால் என்ன, ஃபியூச்சர்ஸ் ஒப்பந்தம் என்றால் என்ன, ஃபியூச்சர்ஸ் ஒப்பந்தங்களுக்கான சொற்களஞ்சியம் பற்றி பேசப் போகிறோம். அடுத்து ஃபியூச்சர்ஸ் ஒப்பந்தத்தின் P&L எப்படி கணக்கிடப்படுகிறது, லாபம் எப்படி உருவாகிறது, இழப்புகள் எப்படி ஏற்படுகிறது என்பதையும் பார்ப்போம். ஃபியூச்சர்ஸ் ஒப்பந்தத்தின் விலை நிர்ணயம் எப்படி செய்யப்படுகிறது என்பதையும், மேலும் ஃபியூச்சர்ஸ் ஒப்பந்தங்களை ஸ்பெக்குலேட்டர்கள், ஹெட்ஜர்கள் மற்றும் ஆர்பிட்ரேஜர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் பார்க்க போகிறோம். ஆர்பிட்ரேஜர்கள் ஃபியூச்சர்ஸ் ஒப்பந்தங்களை எப்படி பயன்படுத்துகிறார்கள், ஸ்பெக்குலேட்டர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள், ஹெட்ஜர்கள் ஃபியூச்சர்ஸை எப்படி ஹெட்ஜ் செய்கிறார்கள் என்பதையும் பார்க்க போகிறோம். அப்படி என்றால் நம்மால் தொடங்கலாம். என்ஐஎஸ்எம் சீரிஸ் 3 இன் காமன் டெரிவேட்டிவ்ஸ் தேர்வில் உள்ள முதல் புத்தகம் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ். அதன் 3வது அத்தியாயமான இன்ட்ரோடக்ஷன் பற்றி இப்போது பார்க்க போகிறோம். அப்படி என்றால் ஃபார்வர்ட்ஸ் மற்றும் ஃபியூச்சர்ஸ். முதல்ல ஃபார்வர்ட் ஒப்பந்தங்களை அறிமுகப்படுத்துவது பற்றி பேசலாம். நாம் முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஒரு ஃபார்வர்ட் ஒப்பந்தம்னா என்ன. இது 2 தரப்புகளுக்கு இடையில் செய்யப்படும் ஒரு ஒப்பந்தம். 2 தரப்புகள் எதிர்காலத்துல ஒரு குறிப்பிட்ட தேதியில் வாங்கவோ அல்லது விற்கவோ முடிவு செய்தால் அதற்கான விலையை இப்போது முன்பே நிர்ணயித்து அந்த ஒப்பந்தத்தை செய்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தையே நாம் ஃபார்வர்ட் என்று அழைக்கிறோம். பொதுவாக ஃபார்வர்ட் ஒப்பந்தங்கள் அதிகமாக எங்கு பயன்படுத்தப்படுகின்றன என்றால், அது கமாடிட்டிகள், வெளிநாட்டு பரிவர்த்தனை, பங்குச்சந்தை மற்றும் வட்டி விகித சந்தைகளில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் விளக்க முயற்சிக்கிறேன், இந்த ஃபார்வர்ட் ஒப்பந்தம் என்றால் என்ன என்பதை. ஆனால் ஃபார்வர்ட் ஒப்பந்தத்திற்கு முன்பு நாம் கேஷ் ஒப்பந்தம் என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டும். இப்போது உங்கள் முன் ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. நீங்கள் கற்பனை செய்யுங்கள், நான் 11/2/2024 அன்று நீங்கள் ஒரு தங்கத்தை ஒரு தங்க கலைஞரிடமிருந்து வாங்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாளுக்கான மார்க்கெட் விலை 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமுக்கு 62 ரூபாய். அந்த தங்க கலைஞரும் இந்த விலையில் தங்கத்தை உங்களுக்கு தர தயாராக இருக்கிறார். அதனால் நீங்கள் அவனுக்கு 62,130 ரூபாய் ஒரு கிராமுக்காக கொடுத்தீர்கள். மேலும் தங்கத்தை வாங்கி கொண்டீர்கள். இதுதான் நிகர்காசு சந்தை பரிவர்த்தனை. இந்த விலையை ஸ்பாட் விலைன்னு அழைக்கிறாங்க. இதுவே ஒரு எளிய நிகர்காசு பரிவர்த்தனை. இதில் நீங்கள் 62,030 ரூபாய் தங்க கலைஞருக்கு கொடுத்தீர்கள். மேலும் 10 கிராம் 24 கேரட் தங்கத்தை வாங்கி கொண்டீர்கள். இது ஒரு நிகர்காசு பரிவர்த்தனையின் உதாரணம். இப்போது நான் ஃபார்வர்ட் பரிவர்த்தனை என்றால் என்ன என்று சொல்கிறேன். இதே உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நாம் ஒன்று நினைத்துக் கொள்வோம். நீங்கள் தங்கத்தை உடனே பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இன்று, அதாவது 11ஆம் தேதி தங்கம் வேண்டாம், ஆனால் உங்களுக்கு அது எப்போது வேண்டும் என்றால் 1 மாதத்திற்கு பிறகு வேண்டும். அப்போ தங்க கம்மியார் என்ன செய்தார் என்றால், உங்களுக்கு ஒரு விலை கூறினார், 62,337 ரூபாய்க்கு 10 கிராம் தங்கம். ஏனென்றால் நீங்கள் 1 மாதத்திற்கு பிறகு வாங்கப் போகிறீர்கள் என்பதால் அவர் 1 மாதத்திற்கு பிறகு கிடைக்கும் விலையை சொல்கிறார். இது இயற்கையாகவே நடக்கும் விஷயம். 1 மாதத்துல விலையில ஏதாவது மாற்றம் வரலாம். ஆனாலும் தங்க கம்மியார் 1 மாதத்திற்கு பிறகு கொடுக்கப்படும் தங்கத்திற்கு கொஞ்சம் அதிக விலையை கூறுகிறார். நீங்கள் அந்த விலையை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதாவது அந்த ஃபார்வர்ட் விலையை கொடுக்க ஒப்புக்கொள்கிறீர்கள். அப்புறம் நீங்கள் அந்த வழியில் போய்விடுகிறீர்கள். இதற்கு பிறகு இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் ஒரு ஃபார்வர்ட் ஒப்பந்தம் வாங்கினீர்கள், அதில் நீண்ட பக்கம் லாங் ஃபார்வர்டாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுவோம். அப்படி என்றால் நீங்கள் வாங்கி இருக்கிறீர்கள் என்பதற்காக லாங் என்றால் வாங்குவது என்பதே அர்த்தம். அதனால் நீங்கள் ஒரு லாங் ஃபார்வர்டாக ஆகிவிட்டீர்கள். அதாவது இந்த ஒப்பந்தத்துல நீங்க வாங்கும் நிலையை உருவாக்கி உள்ளீர்கள். அந்த இடத்துல நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை வாங்கியுள்ளீர்கள். அந்த தங்க கம்மியின் விற்பனை நிலை கொண்டவர், அதாவது அவர் விற்பனை நிலை, அவர் ஷார்ட் பொசிஷன் வைத்திருக்கிறார். சரி, இதில் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இதுவரை பணம் அல்லது தங்கம் எதுவும் பரிமாறப்படவில்லை. இந்த நேரத்தில் இதுவரை இங்க பண பரிமாற்றம் நடந்திருக்கவில்லை, தங்க பரிமாற்றம் நடந்திருக்கவில்லை, வெறும் ஒப்பந்தம் மட்டுமே. நீங்கள் ஒரு பரிவர்த்தனையில சேர்ந்திருக்கிறீர்கள். டெலிவரி 1 மாதம் கழித்து உங்களுக்கு 62,310 ரூபாய் மதிப்புள்ள 10 கிராம் தங்கம் கிடைக்கும். அதாவது நீங்கள் 10 கிராம் தங்கம் வாங்குவீர்கள். 62,310 ரூபாயை 1 மாதம் கழித்து கொடுப்பீர்கள். இது உங்கள் லாங் பொசிஷன். இங்க கோல்ட்ஸ்மித்துக்கு ஷார்ட் பொசிஷன் உருவாகியுள்ளது. இப்போது என்ன நடக்கிறது என்றால், 1 மாதம் கழித்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கோல்ட்ஸ்மித்துக்கு 62,337 ரூபாய் கொடுத்து விட்டீர்கள். மேலும் 10 கிராம் தங்கத்தை எடுத்துக்கொண்டீர்கள். இது ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாய் இருந்தது. அதாவது இது ஒரு ஃபார்வர்ட் ஒப்பந்தம். இதில் இரு தரப்பினரும் அந்த ஒப்பந்தத்தை அடிப்படையான சொத்தின் மதிப்பு எவ்வளவு இருந்தாலும் வழங்கும் நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதாவது வழங்கும் நேரத்துல என்ன ஆகும் என்றால், தங்கத்தின் மதிப்பு எவ்வளவு இருந்தாலும் அந்த நபர் உங்களுக்கு 10 கிராம் தங்கத்தை ரூபாய் 62,337 என்ற விலையில தர வேண்டும். அதேபோல் நீங்கள் அந்த விலையிலேயே அவனிடமிருந்து 10 கிராம் தங்கத்தை வாங்க வேண்டிய கட்டாயம் உண்டு.
இதுதான் பியூர் ஃபார்வர்ட் ஒப்பந்தங்கள். நம்புகிறேன் உங்களுக்கு இது புரிந்திருக்கும். பாருங்கள், இப்போது நான் அம்சங்களை பற்றி பேசுகிறேன். அதாவது முக்கிய அம்சங்கள் என்ன, ஃபார்வர்ட் ஒப்பந்தங்களின் அம்சங்கள் என்ன என்பதை கேட்கும் கேள்வி இது. இந்த கேள்வி தேர்வில் அடிக்கடி வருகிறது. இந்த ஒப்பந்தம் 2 தரப்புகளுக்கு இடையில் உருவாகும். அதாவது 2 தரப்புகளுக்கு இடையில் ஒப்பந்தம் செய்யப்படும். எல்லா விதமான நிபந்தனைகள், உதாரணத்திற்கு விலை, அளவு, அடிப்படை பொருளின் தரம், விநியோக நேரம், தீர்வு நடைமுறை, இவை அனைத்தும் நீங்கள் ஒப்பந்தத்தில் சேரும் நாளிலேயே முன்பே தீர்மானிக்கப்படும். இங்க ஒப்பந்தத்துல சேரும் நாளிலேயே இந்த எல்லா விஷயங்களும் முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அதாவது இது ஒரு ஃபார்வர்ட் ஒப்பந்தம். இரு தரப்புகளுக்கு இடையிலான ஓவர் த கவுண்டர் பரிவர்த்தனை. இத ஓடிசி பரிவர்த்தனை, அதாவது ஓவர் த கவுண்டர் பரிவர்த்தனை என்று சொல்வார்கள். சரியா? இங்கே எந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் தொடர்புடையதல்ல. இவை தூய ஃபார்வர்ட் ஒப்பந்தங்கள். இங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எதுவும் தொடர்புடையதல்ல. இப்போது ஃபார்வர்டுகளின் முக்கியமான வரம்புகள் பற்றி பேசலாம். பாருங்க, ஃபார்வர்ட் ஒப்பந்தங்களுக்கு சில வரம்புகள் உள்ளன. முதல்ல லிக்விடிட்டி ரிஸ்க். அதாவது இங்க ஒரு லிக்விடிட்டி ரிஸ்க் உள்ளது. லிக்விடிட்டி என்றால் என்ன? மார்க்கெட் பங்கேற்பாளர்கள் தங்களுக்கு தேவையான அளவு அடிப்படை சொத்துக்களை வாங்கவும் விற்கவும் முடியாத நிலை தான் லிக்விடிட்டி குறைவு. அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு அடிப்படை சொத்துக்களை வாங்கவும் விற்கவும் முடியாத இடத்துல, அதாவது அந்த இயலாமை இருக்கும் இடத்தில் இதை லிக்விடிட்டி ரிஸ்க் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் எல்லா ஃபார்வர்டும் தனிப்பட்ட தேவைக்கேற்ப உருவாக்கப்பட்ட ஒப்பந்தங்களாக இருப்பதால், மேலும் அந்த ஒப்பந்தத்தின் காலாவதி முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் பொதுவாக மற்ற சந்தை பங்கேற்பாளர்கள் இதில் ஈடுபட விரும்புவதில்லை. அதனால் ஃபார்வர்டு ஒப்பந்தங்கள் பட்டியலிடப்படாத ஒப்பந்தங்கள். இவை எந்த பட்டியலிலும் இல்ல, எக்ஸ்சேஞ்சிலும் பட்டியலிடப்படவில்லை. அதனால் மற்ற சந்தை பங்கேற்பாளர்கள் இந்த ஒப்பந்தங்களை எளிதாக அணுகுவது கொஞ்சம் கடினமாகிவிடுகிறது. சரியா? அதனால தான் இங்கே லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கிறது. இவை டெய்லர் மேட் ஒப்பந்தங்கள், மேலும் எக்ஸ்சேஞ்சில் கிடைக்கவில்லை. அதனால் இங்கே கொஞ்சம் லிக்விடிட்டி பிரச்சனை உருவாகிறது. அதனால தான் சில சமயங்கள்ல என்ன ஆகிறது என்றால், இது கடுமையாகவும் பார்ட்டிஸ்க்கு சிரமமாகவும் ஆகிவிடுகிறது. அப்படியானால் ஃபார்வர்ட் ஒப்பந்தத்திலிருந்து ஒப்பந்தம் முடிவடையும் முன்பே வெளியேறுவது. ஒப்பந்தம் முடிவடையும் முன்பே நீங்கள் வெளியேற வேண்டும் என்றால் நீங்கள் வெளியேற முடியாது. அங்கே லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கிறது. அதுவே ஒரு மிக முக்கியமான குறைபாடாகும். ஃபார்வர்ட் ஒப்பந்தங்களை பத்தி பேசும்போது இப்போ கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் பற்றி பேசலாம். பாருங்கள், கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் என்றால் இன்று நீங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள், ஆனால் எதிர்பார்த்த பக்கம் ஒப்பந்தத்தை நிராகரித்து விட்டார்கள் என்றால் அதுதான் ரிஸ்க். அந்த நேரத்துல தங்கம் வழங்க வேண்டிய நேரத்துல எதிர்பார்த்தவர் தங்கம் வழங்கவில்லை, அல்லது அதற்கு மாறாக நீங்கள் வாங்க வரவில்லை என்றால், அதனால் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் என்பது ஃபார்வர்ட் ஒப்பந்தங்களிலும் உள்ளது. இப்போது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் பற்றி பேசுறா. ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். பாருங்கள், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் ஏன் உருவாக்கப்பட்டன? ஃபார்வர்ட் ஒப்பந்தங்களின் குறைகளை தாண்டுவதற்காக. அப்படி என்றால் ஃபார்வர்ட் ஒப்பந்தங்களின் குறைகள், உதாரணத்திற்கு லிக்விடிட்டி என்பது ஒரு குறை மற்றும் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் என்பது இன்னொரு குறை. இந்த 2 குறைகளையும் சமாளிக்கவும் தாண்டவும் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் உருவாக்கப்பட்டன. அப்படி என்றா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்னா என்ன? இது ஒரு ஒப்பந்தம், மேலும் இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பரிவர்த்தனை மையம் மூலம் நடைபெறும் ஒப்பந்தம். அப்படி என்றா இது அந்த பரிவர்த்தனை, இதில் 2 தரப்புகள் பரிவர்த்தனை செய்கின்றன. இது அந்த வகை ஒப்பந்தம். இதில் 2 தரப்புகள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பங்குச்சந்தை மூலம் பரிவர்த்தனை செய்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அளவு பொருட்கள் மற்றும் நிதி சொத்துக்களை எதிர்கால தேதியில் ஒரு குறிப்பிட்ட விலையில் வாங்கும் ஒப்பந்தம் ஆகும். அதாவது இரு தரப்புகளும் இந்த ஒப்பந்தத்துல ஈடுபடுவாங்க. எல்லா விஷயங்களும் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் போலவே இருக்கும். ஆனா அவை மட்டும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பங்கு சந்தை மூலமாக மட்டுமே நடைபெறும். அதனால ஃபியூச்சர்ஸ் ஒப்பந்தங்கள் தரநிலைப்படுத்தப்பட்டவை. அப்படி என்றா ஃபியூச்சர்ஸ் என்பது ஒரு தரநிலைப்படுத்தப்பட்ட ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு நாம சொல்லலாம். இது அங்கீகரிக்கப்பட்ட பங்கு சந்தையில வர்த்தகம் செய்யப்படுகிறது. இப்போது ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் என்பதன் அம்சங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். பாருங்க, இது 2 தரப்புகளுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம். அது எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நடைபெறுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு மையப்படுத்தப்பட்ட வர்த்தக மேடையாகும். எக்ஸ்சேஞ்ச் உள்ளது இங்க. ஒரு மையப்படுத்தப்பட்ட வர்த்தக மேடையில் விலை கண்டறிதல் என்பது வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்களின் சுதந்திரமான தொடர்பு மூலம் நடைபெறுகிறது. அதாவது ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது என்றால் அதில் நீங்கள் வாங்குபவராகவும் இருக்கலாம், விற்குபவராகவும் இருக்கலாம். அதேபோல் அங்கே விலை கண்டறிதலும் நடைபெறுகிறது. தேவை மற்றும் வளங்கள் காரணமாக இரு தரப்பினரும் மார்ஜின் செலுத்த ஒப்புக்கொள்கிறார்கள். நீங்கள் ஒப்பந்தத்தை வாங்கினாலும் விற்கினாலும் மார்ஜின் செலுத்த வேண்டும். ஒரு ஃபியூச்சர் ஒப்பந்தத்தில் இன்று தீர்மானிக்கப்படும் அளவு மிகவும் நிலையானது. இன்று தீர்மானிக்கப்படும் அளவு மற்றும் இன்று தீர்மானிக்கப்படும் தரம், எந்த தரத்தில் எந்த சரக்கு வாங்கப்பட வேண்டும் என்பதும் இன்று தீர்மானிக்கப்படுகிறது. இப்போது நாம் ஃபியூச்சர் ஒப்பந்தத்தின் வரம்புகள் பற்றி பேச போகிறோம். இப்போது பாருங்கள், வரம்புகள் என்றால் என்ன என்பதை பற்றி நான் இங்கே பேசுகிறேன். ஏனெனில் ஃபியூச்சர் என்பது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் செய்யப்பட்ட ஒப்பந்தம், எக்ஸ்சேஞ்ச் மூலம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதனால் சில வரம்புகள் இருக்கின்றன. குறிப்பாக வரையறுக்கப்பட்ட காலாவதி காலம்.
அந்த வரம்புகள் என்னென்ன என்பதை பார்ப்போம். வரையறுக்கப்பட்ட அடிப்படை சொத்து இருக்கலாம். ஒப்பந்த வடிவமைப்பில் சற்று நெகிழ்வுத்தன்மை குறைவாக இருக்கலாம். அதாவது ஒப்பந்த வடிவமைப்பில் நெகிழ்வுத்தன்மை குறைவாக உள்ளது. மேலும் சில நிர்வாக செலவுகள் அதிகமாக இருக்கலாம். அக்கவுண்ட் மற்றும் செட்டில்மெண்ட், அதாவது M2M, மார்க்கெட் டு மார்க்கெட், ஒவ்வொரு நாளும் செட்டில் செய்யப்படுகிறது. ஃபியூச்சரில் அடுத்த அத்தியாயங்களில் நாம் M2M என்றால் என்ன, மார்க்கெட் டு மார்க்கெட் என்றால் என்ன என்பதை படிப்போம். இந்த வகரில் செலவுகள் அதிகரிக்கின்றன. இது ஒரு சிறிய வரம்புதான் ஃபியூச்சர் ஒப்பந்தத்திற்கு. இப்போது ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் நான் உங்களுக்கு ஒப்பந்தத்தின் விவரங்களை விளக்க முயற்சிக்கிறேன். எடுத்துக்காட்டாக நிஃப்டி உள்ளது. நிஃப்டியின் ஃபியூச்சர் உள்ளது. அதன் கோட்ஸ் பற்றி நான் இங்கே உங்களுக்கு விளக்க முயற்சிக்கிறேன். NSE வலைத்தளத்தில் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் குறித்த கோட்ஸ் இன்று அக்டோபர் 3, 2024 அன்று. இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வகை. இதை நாம் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் என்று அழைக்கிறோம். எனவே இண்டெக்ஸுக்கும் ஃபியூச்சர் இருக்கலாம். நான் உங்களுக்கு முன்பே சொன்னது போல அடிப்படை சொத்து நிஃப்டி 50. இந்த ஒப்பந்தத்தின் காலாவதி தேதி அக்டோபர் 3 முதல். எனவே இன்று நாம் எந்த தேதியில் இந்த கோட்ஸை பார்க்கிறோம் என்பதை கவனியுங்கள். அக்டோபர் 3, 2024 அன்று நாம் இந்த கோட்ஸை பார்க்கிறோம். இந்த ஒப்பந்தத்தின் காலாவதி தேதி அக்டோபர் 31, 2024. ஓபன் விலை இன்று 25,670. அதிகபட்ச விலை சென்றுள்ளது 25,808 வரை. குறைந்தபட்ச விலை நிஃப்டி சென்றுள்ளது 25,440 வரை. மூடல் விலை 25,475. மேலும் எத்தனை ஒப்பந்தங்கள் வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளன என்பது. இன்று எத்தனை ஒப்பந்தங்கள் வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளன, வாங்கப்பட்டுள்ளன, விற்கப்பட்டுள்ளன என்பதை காணலாம். இதோ இன்று எத்தனை ஒப்பந்தங்கள் வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளன என்பதை காணலாம். 1,17,08,050 ஒப்பந்தங்கள் இன்று வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளன. இதன் டே டர்ன் ஓவர் இங்கு லட்சங்களில் காட்டப்பட்டுள்ளது. சுமார் 30 லட்சம் வரை டர்ன் ஓவர் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதான் இதன் டர்ன் ஓவர் மற்றும் அடிப்படை மதிப்பு. அது 25,250 ரூபாய்கள். இது ஒரு வகையில் சிறிய ஓவர்வியூ. ஒப்பந்தத்தின் முக்கியமான விவரக்குறிப்புகள் இவைதான். இப்போது நான் உங்களுக்கு சில சொற்களை கூறுகிறேன். அவை ஃபியூச்சர் மார்க்கெட்டுடன் தொடர்புடையவை. வாங்க முதலில் ஸ்பாட் விலை பற்றி புரிந்து கொள்வோம். ஸ்பாட் விலை என்பது கேஷ் மார்க்கெட்டில் ஒரு சொத்தின் விலை. கேஷ் மார்க்கெட்டில் எந்த சொத்தின் விலையோ அதையே நாம் ஸ்பாட் விலை என்று சொல்வோம். நிஃப்டியின் ஸ்பாட் விலை என்ன, நிஃப்டியின் கேஷ் விலை என்ன என்று பார்த்தால் அதையே நாம் ஸ்பாட் என்று சொல்வோம். SBI வங்கியின் கேஷ் மார்க்கெட்டில் என்ன விலை இருக்கிறது அதையும் ஸ்பாட் விலை என்று சொல்வோம். அல்லது எந்த ஒரு நிதி சொத்தினுடைய கேஷ் மார்க்கெட்டில் இருக்கும் விலையே ஸ்பாட் விலை என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நாம் ஃபியூச்சர் விலைக்கு வந்துவோம். பாருங்கள், ஃபியூச்சர் மார்க்கெட்டில் உள்ள விலை மற்றும் ஃபியூச்சர் ஒப்பந்தம் பற்றி பேசுகிறோம். ஃபியூச்சர் மார்க்கெட் என்பது நான் உங்களுக்கு சொன்னது போல 11 மாதங்கள் கொண்ட ஒப்பந்தம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட சொத்தின் தற்போதைய விலை என்னவாக இருக்கிறது என்பதே ஃபியூச்சர் விலை ஆகும். ஒப்பந்த சுழற்சி என்பது அந்த ஒப்பந்தம் எத்தனை மாதங்களுக்கு இருக்கும் என்பது. அதுவே ஒப்பந்த சைக்கிள் ஆகும். உங்கள் எக்ஸ்பைரேஷன் டே என்பது டெரிவேட்டிவ் ஒப்பந்தம் முடிவடையும் நாள். அதுவே அந்த ஒப்பந்தத்தின் கடைசி வர்த்தக நாள். அதாவது அந்த டெரிவேட்டிவ் ஒப்பந்தம் அந்த நாளில் முடிவடைகிறது. அதனால் அது எக்ஸ்பயர் ஆகிறது. உங்களிடம் லாங் பொசிஷன் இருந்தால் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் செய்ய வேண்டும். அதற்காக அடுத்த ஒப்பந்தத்தை வாங்க வேண்டும். அல்லது உங்களிடம் ஷார்ட் பொசிஷன் இருந்தால் வாங்க வேண்டும். அப்போதுதான் அந்த பொசிஷன் ஸ்கொயர் ஆகும். பிறகு புதிய கிடைக்கும் ஒப்பந்தத்தை ஷார்ட் செய்ய வேண்டும். டிக் சைஸ் என்பது விலை குறிப்பு செய்ய அனுமதிக்கப்பட்ட குறைந்தபட்ச மாற்றம். இந்த டிக் சைஸ்களை எக்ஸ்சேஞ்ச் தீர்மானிக்கிறது மற்றும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கும். நிஃப்டியோட டிக் சைஸ் என்ன என்பது போன்ற விவரங்கள் இருக்கும். அதாவது விலை 10 பைசா அல்லது 50 பைசா என எவ்வளவு உயரம் என்பதை நிர்ணயிக்கிறது. ஒவ்வொரு சொத்துக்கும் எல்லா ஷேர்களுக்கும் கூட இது வேறுபடலாம். நிஃப்டியின் டிக் சைஸ் வேறுபடலாம். இதைத்தான் டிக் பிரைஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நாம் ஒப்பந்தத்தின் அளவு மற்றும் ஒப்பந்தத்தின் மதிப்பு பற்றி பேச போறோம். பாருங்கள், ஃபியூச்சர் ஒப்பந்தங்கள் லாட்டுகளில் வர்த்தகம் செய்யப்படுகின்றன. இந்த ஃபியூச்சர் ஒப்பந்தங்கள் லாட்டுகளில் வர்த்தகம் செய்யப்படுகின்றன. ஒப்பந்தத்தின் மதிப்பை கணக்கிட விலையை, ஒப்பந்த மல்டிப்ளையர் மற்றும் லாட் சைஸை பெருக்க வேண்டும். அதாவது இன்று நாம் பேசினால் SBI கேஷ் மார்க்கெட்ல ஒரு 1000 ரூபாய்க்கு வர்த்தகம் செய்யப்படுகிறது. நான் உங்களிடம் சொன்னால் SBIயின் ஒரு மாதம் கழிந்த ஃபியூச்சர் விலை 1010 ரூபாய் என்று உள்ளது. ஆனால் அதில் 1000 லாட் சைஸ் உள்ளது. அதாவது அந்த ஒப்பந்தத்தில் 1000 ஷேர்கள் இருக்கும். இதுவே லாட் சைஸ் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே அதாவது SBI ஃபியூச்சர் வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் SBIயின் 1000 ஷேர்களை வாங்க வேண்டும். அதாவது இது 1000 லாட் ஆகிறது. இந்த லாட் சைஸ் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை செபி தான் தீர்மானிக்கிறது. இப்போது பேசிஸ் பற்றி பேசலாம். பாருங்கள், ஸ்பாட் விலை மற்றும் ஃபியூச்சர் விலையின் இடையிலான வித்தியாசம் தான் பேசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நிதி சொத்துக்கான ஸ்பாட் விலை மற்றும் ஃபியூச்சர் விலையின் இடையே வித்தியாசம் இருக்கலாம். பொதுவாக ஃபியூச்சர் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்பாட் விலை, அதாவது இந்த வித்தியாசத்தையே பேசிஸ் என்று சொல்கிறோம் மற்றும் இது ஒரு கேள்வியாக வரக்கூடும். அதனால் இதை கவனமாக நினைவில் வையுங்கள். எப்போதும் ஃபியூச்சர் விலை ஸ்பாட் விலையை விட அதிகமாக இருந்தா, நான் இப்போது எடுத்துள்ள SBI எடுத்துக்காட்ட பாருங்க. SBI கேஷ் மார்க்கெட்ல ஒரு 1000 ரூபாய் என்று விலை இருக்கிறது. ஆனால் ஃபியூச்சர் மார்க்கெட்ல அது ஒரு 1010 ரூபாயாக, அதாவது 10 ரூபாய் அதிகமாக இருக்கிறது. அந்த நிலையில ஃபியூச்சர் விலை ஸ்பாட் விலையை விட அதிகமாக இருந்தா அப்போ அந்த சொத்துக்கான பேசிஸ் நெகட்டிவா இருக்கும்.
அப்போ நாம அந்த பேசிஸை என்னன்னு சொல்லுவோம்? ஃபியூச்சர் விலை அதிகமாக இருந்தா, அந்த பேசிஸ் நெகட்டிவ் என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பாட் விலை அதிகமா இருந்தா, ஸ்பாட் விலை ஃபியூச்சர் விலைய விட அதிகமா இருந்தா, அப்போ அந்த சொத்துக்கான பேசிஸ் பாசிட்டிவ் ஆகும். இது அரிசி விக்கிற விஷயம் மாதிரி, இந்த கேள்விகள் தேர்வில் அடிக்கடி வரும். அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் படிக்கணும். இப்போ காஸ்ட் ஆஃப் கேரி பத்தி பேசலாம். பாருங்க, காஸ்ட் ஆஃப் கேரினா என்ன? இது ஃபியூச்சர் விலை, ஸ்பாட் விலை 2க்குள்ள உள்ள தொடர்பு. சிம்பிளா சொன்னா, ஃபியூச்சர் விலை மற்றும் ஸ்பாட் விலை 2க்குள்ள உள்ள இந்த தொடர்ப தான் இது நமக்கு காட்டுது. அதாவது இது ஸ்டோரேஜ் செலவு, அதோட சேர்த்து நாம ஃபைனான்ஸ் பண்றதுக்காக குடுக்குற வட்டி மற்றும் டெலிவரி வர கேரி செய்யும் செலவு எல்லாமே இதுல அடங்கும். அதாவது இதுக்காக சொல்ல வர்றது என்னன்னா, இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல நம்ம காஸ்ட் ஆஃப் கேரின்னு சொல்வது பெரும்பாலும் கமாடிட்டி மார்க்கெட்ல தான் பார்க்கப்படுது. அதாவது நம்ம ஒரு கமாடிட்டிய டெலிவரி வரைக்கும் வைத்திருக்க, அதுக்காக செலுத்தும் வட்டி இதெல்லாம் சேர்க்கப்படும். அதனால இது பிளஸ் ஆகும். அதிலிருந்து குறைக்கப்படும். அந்த ஹோல்டிங் காலத்துல உங்களுக்கு வந்த வருமானம், அதாவது அந்த குறிப்பிட்ட காலத்துல உங்களுக்கு கிடைத்த வருமானத்தை நீக்கி விடுவீர்கள். ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்க்கு கேரிங் காஸ்ட், அதாவது வாங்குவதற்காக செலுத்தும் வட்டி, அதிலிருந்து டிவிடெண்ட் வருமானத்தை குறைத்து விடுவீர்கள். அப்படி என்றால் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் உங்கள் கேரிங் காஸ்ட் என்னவாகும் என்றால், வாங்குவதற்காக நீங்கள் எடுத்த கடனுக்காக செலுத்திய வட்டி, அதிலிருந்து டிவிடெண்ட் வருமானத்தை குறைத்ததுதான். இதேபோல் ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ்ஸிலும் இதே முறையில் கணக்கிடப்படும். இப்போது ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் விளக்க முயற்சிக்கிறேன். ஒரு ஷேரின் விலை ரூ. 100 என்று கேஷ் மார்க்கெட்ல உள்ளது. அதை ஒரு நபர் வாங்க விரும்புகிறார். ஆனால் அவரிடம் பணம் இல்லை. அந்த நிலையில அவர் ரூபாய் 100 ஆயி 6% வட்டியில கடனாக வாங்க முடியும். அப்படி என்றால் ஃபியூச்சர் மார்க்கெட் இந்த மார்ஜினில் தான் ட்ரேட் ஆகிறது. முழுவதும் ரூ. 100க்கு. அதாவது இந்த நிலைமையிலும் 6% மார்ஜின் உள்ளது. அவர் ரூ. 100க்கு 6% மார்ஜின் எடுத்துள்ளார். ஒரு வகையில் அவர் ரூ. 100 கடனாக பெற்றுள்ளார். 6% வட்டியில நாம் நினைத்துக் கொள்வோம் அவர் இந்த ஷேரை 1 வருடம் வரை வைத்திருக்கிறார். மேலும் இந்த நிறுவனம் 200% டிவிடெண்ட் மற்றும் ஃபேஸ் வேல்யூ வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது அவர் 1 வருடத்துக்கு 6% செலுத்துகிறார். ஆனால் அவருக்கு 2% டிவிடெண்டும் கிடைக்குது. அப்படி என்றால் இதன் நெட் காஸ்ட் ஆஃப் கேரி என்ன ஆகிறது? கட்டப்பட்ட வட்டி குறைந்த டிவிடெண்ட் பெற்றது. அப்படி என்றால் 6% வட்டி செலுத்தப்பட்டுள்ளது. அதிலிருந்து 2% டிவிடெண்ட் வந்துள்ளது. எனவே காஸ்ட் ஆஃப் கேரி ரூபாய் 4 ஆகிறது. அதனால் பிரேக் ஈவன் ஃபியூச்சர் விலை அதற்காக எவ்வளவு இருக்க வேண்டும்? ரூ. 100க்கு ரூ. 4. ஏனெனில் இங்கே ரூ. 4க்கு அதன் செலவு வருகிறது. அதனால் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், காஸ்ட் ஆஃப் கேரி வெவ்வேறு பங்கேற்பாளர்களுக்கு வெவ்வேறு வகையாக இருக்கலாம். அதாவது ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும் வெவ்வேறு காஸ்ட் ஆஃப் கேரி இருக்க வாய்ப்புள்ளது. இங்க பாருங்க, மார்ஜின் அக்கவுண்ட் என்றால் என்ன? மார்ஜின் அக்கவுண்ட் என்பது எக்ஸ்சேஞ்ச் செட்டில்மெண்ட் சில ட்ரேட்களை செட்டில் பண்ணவும், தங்களை பாதுகாக்கவும் அல்லது எதிர் பங்குதாரரின் தவறிலிருந்து தடுக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. புரோக்கர் ஒரு மார்ஜின் வசூலிக்கிறார். அதேபோல் புரோக்கர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் மார்ஜின் வசூலிக்கிறார்கள். தங்களுடைய வாடிக்கையாளர்களிடமிருந்தே. அதாவது இதுதான் மார்ஜின் அக்கவுண்ட். புரோக்கர் மார்ஜின் வசூலிக்கிறார். புரோக்கர் வாடிக்கையாளரிடமிருந்தும் மார்ஜின் வசூலிக்கிறார். நான் எடுத்த உதாரணத்தை போல இதற்கு முன் எடுத்த சில உதாரணங்கள்ல நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள் வேலை செய்கின்றன. ஆரம்ப மார்ஜின். இனி இனிஷியல் மார்ஜின் என்பது நாம் மார்ஜின் அக்கவுண்ட்ல டெபாசிட் செய்ய வேண்டியது. அதாவது ஃபியூச்சர் ஒப்பந்தத்தில் நுழையும் போது செலுத்த வேண்டியது. நாம் எந்த ஃபியூச்சர் ஒப்பந்தத்திலும் செல்லும்போது அந்த ஒப்பந்தத்தின் முழு மதிப்பை கொடுக்க வேண்டியதில்ல. நாம் ஒரு சிறிய மார்ஜினை மட்டும் கொடுக்குறேங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே எஸ்பிஐ எடுத்துக்காட்டு கொடுத்தேன் அல்லவா? அதில் எஸ்பிஐயின் தற்போதைய விலை ரூ. 1000 இருக்கிறது. அதனால் நீங்கள் 100 ஷேர்கள் வாங்க வேண்டும் என்றால் ரூ. 1,00,000 செலுத்த வேண்டும். ஆனா நான் உங்ககிட்ட சொன்னா, நீங்க ஒரு ஃபியூச்சர்ஸ் வாங்க வேண்டும். அதன் லாட் சைஸ் ரூ. 100. அதில் நீங்கள் ஒட்டுமொத்த ஒப்பந்த மதிப்பில் 10% மார்ஜின் கொடுக்க வேண்டும் என்றால், ஒட்டுமொத்த ஒப்பந்த மதிப்பும் 1,00,000 தான். ஆனால் இன்று நீங்கள் அந்த நிஃப்டி ஃபியூச்சர் வாங்க ரூ. 10,000 மட்டும் கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு வகையில் உங்கள் மார்ஜின் 10% தான். அதாவது ரூ. 10,000 கொடுத்து ரூ. 1,00,000 மதிப்புள்ள ஒப்பந்தத்தை எஸ்பிஐ ஷேரை வாங்கலாம் அல்லது அதை குறைக்கலாம், விற்கலாம். மேலும் ஒரு மாதத்திற்கு அந்த நிலையை வைத்திருக்கலாம். நீங்கள் தினமும் குறைந்தது 10% மார்ஜினை பராமரிக்க வேண்டும் என்பதே விதி. மார்க் டு மார்க்கெட். இப்போது பாருங்க, நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொன்னது ரூ. 10,000 உங்கள் தினசரி பராமரிப்பு தொகையா இருக்க வேண்டும். குறைஞ்சபட்ச 10% மார்ஜின் என்றால் இதில் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். M2M என்பது எதுவும் இல்ல. M2M என்பது மார்க் டு மார்க்கெட் என்பதைத்தான் குறிக்கிறது. இன்று உங்களுக்கு எவ்வளவு லாபம் அல்லது இழப்பு ஏற்பட்டது என்பதை மார்க் டு மார்க்கெட் என்று அழைக்கப்படுகிறது. இது ஓபன் இன்ட்ரெஸ்ட் மற்றும் ட்ரேடான வால்யூமை குறிக்கிறது. அப்படி என்றால் ஓபன் இன்ட்ரெஸ்ட் என்றால் என்ன? இது செட்டில் செய்யப்பட வேண்டிய மொத்த ஒப்பந்தங்களின் எண்ணிக்கையாகும். ஓபன் இன்ட்ரெஸ்ட் உங்கள் வாங்கும் பக்கத்திலும் இருக்கலாம், விற்கும் பக்கத்திலும் இருக்கலாம். இவைதான் அப்பப்போது திறந்திருக்கும் ஒப்பந்தங்கள், இன்னும் ஸ்கொயர் ஆஃப் செய்யப்படாதவை. வால்யூம் குறித்தா அது மொத்த வால்யூமை குறிக்கிறது. நான் வாங்கும் மற்றும் விற்கும் இரண்டையும் சேர்த்து பார்த்தால் மொத்த வால்யூம் எவ்வளவு வருகிறது என்பதே வால்யூம் என அழைக்கப்படுகிறது.
ஸ்ட்ரேடட் பிரைஸ் பேண்ட் என்பது அந்த ஒப்பந்தத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள விலை வரம்பு அல்லது விலை ரேஞ்ச் ஆகும். அது அந்த நாளில் ட்ரேட் செய்ய அனுமதிக்கப்பட்டது. பொதுவாக எடுத்துக்காட்டாக 10% தான் அந்த விலை வரம்பாக பார்க்கப்படுகிறது. எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் அது 10% மேல போனா அதில் சர்க்யூட் லாக் ஆகும். உதாரணத்துக்கு அல்லது 10% கீழே போனால் அதிலும் சர்க்யூட் லாக் ஆகும். இதுதான் அந்த விலை வாங்க. இதை எப்போது அதிக ஊசலாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எக்ஸ்சேஞ்ச் தீர்மானிக்கிறது. அதற்காகவே இந்த விலை வரம்புகள் அமைக்கப்படுகின்றன. டெர்மினாலஜிகள் ஃபியூச்சர் மார்க்கெட்ல தொடர்கின்றன. இப்போது நாம் பொசிஷன்கள் பற்றி பேச போகிறோம். அதாவது என்னென்ன வகையான பொசிஷன்கள் இருக்க முடியும், மக்கள் எப்படியெல்லாம் பொசிஷன் எடுக்கிறார்கள், ஷார்ட் பொசிஷன், ஓப்பன் பொசிஷன், ஸ்ப்ரெட் எப்படி இருக்க முடியும், ஓப்பனிங் பொசிஷன் என்றால் என்ன, க்ளோசிங் பொசிஷன் என்றால் என்ன என்பதை பார்க்க போகிறோம். அப்படியென்றா பொசிஷன்கள் எப்படி கொள்ளப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்வோம். ஃபியூச்சர்ஸ்ல முதல்ல வரும் ஒன்று லாங் பொசிஷன் அல்லது அவுட்ஸ்டாண்டிங் பை பொசிஷன் கான்ட்ராக்ட். இதை லாங் பொசிஷன் என்று அழைக்கிறார்கள். லாங் பொசிஷன் என்றால் பை பொசிஷன், அதாவது நீங்கள் ஒரு கான்ட்ராக்டை வாங்க விரும்பும் போது எடுத்துக்கொள்ளும் நிலை. அல்லது எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு ஏதாவது நிதி கருவியின் விலை மேலே செல்லும் என்று தோன்றினால், அதாவது அதன் விலை உயரும் என்று நினைத்தால் அந்த குறிப்பிட்ட சொத்தில் நீண்ட நிலை லாங் பொசிஷன் எடுக்கிறீர்கள், அதாவது அதை வாங்குகிறீர்கள். இதைத்தான் லாங் பொசிஷன் என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஷேர் அல்லது குறியீட்டு மதிப்பீடு அல்லது எந்த அடிப்படை சொத்தாக இருந்தாலும் அதன் விலை கீழே போகும், குறையும் என்று தோன்றினால் அதில் நீங்கள் ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். அப்படியென்றால் ஃபியூச்சர்ஸில் 2 விதமாக பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் வாங்கி விற்றால் விலை மேலே போனால் உங்களுக்கு லாபம் வரும், அல்லது நீங்கள் முதலில் விற்று ஷார்ட் செய்து பிறகு விலை கீழே வந்தபோது வாங்கினால் அப்போதும் உங்களுக்கு லாபம் வரும். இதுதான் 2 விதமான பரிவர்த்தனைகள். வாங்கி மேலே விற்றால் லாபம், விற்று கீழே வாங்கினால் அதுவே ஷார்ட் பொசிஷன் என்று அழைக்கப்படுகிறது. அதை ஸ்கொயர் ஆஃப் செய்யும் போது கீழே வாங்க வேண்டும். அந்த விலை வித்தியாசமே உங்கள் லாபமாகும். இதைத்தான் நாம் ஷார்ட் பொசிஷன் என்று சொல்வோம். நீங்கள் ஒப்பந்தத்தை ஷார்ட் செய்து விற்றால் அதுவே ஷார்ட் பொசிஷன் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது ஓப்பன் பொசிஷன் பற்றி பேசலாம். பாருங்க, எந்த ஒரு டெரிவேட்டிவ் ஒப்பந்தத்திலும் உங்கள் ஓப்பன் பொசிஷன் எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு நீங்கள் 11 டெரிவேட்டிவ் ஒப்பந்தங்களை வாங்கினீர்கள். அதில் 4 வங்கிக்கானவை, மேலும் 3 ஒப்பந்தங்களை நீங்கள் விற்றுவிட்டீர்கள். அப்போ உங்கள் ஓப்பன் பொசிஷன் எவ்வளவு இருக்கும்? 1 இருக்கும். இது போன்ற கேள்வி வரலாம். நிச்சயமாக 110% வரும். அதில் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள்: நீங்கள் SBIயின் 4 ஒப்பந்தங்கள் வைத்திருக்கிறீர்கள், அதில் 2 ஒப்பந்தங்களை விற்றுவிட்டீர்கள். உங்கள் ஓப்பன் பொசிஷன் எவ்வளவு? இப்படிதான் கேள்வி வரலாம். நேக்கட் மற்றும் கேலண்டர் ஸ்ப்ரெட் பொசிஷன், இது கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நேக்கட் கேலண்டர் ஸ்ப்ரெட் என்றால் என்ன, எவை இருக்க முடியும் என்பதை பார்க்கலாம். பாருங்க, நேக்கட் பொசிஷன் என்றா ஃபியூச்சர் மார்க்கெட்டில் என்ன? இது சிம்பிளா லாங் பொசிஷன் மற்றும் ஷார்ட் பொசிஷன். நேக்கட் பொசிஷன் என்றால் என்ன? நான் சிம்பிளா வாங்கி வைத்துக் கொண்டு இருந்தால் அல்லது சும்மா பையிங் பொசிஷனில் இருந்தால் அது நேக்கட் பையிங் ஆகும். அங்கே நான் எந்த ஒரு ஹெட்ஜ் இல்லாமல் இருக்கிறேன். அதேபோல் நான் ஷார்ட் பொசிஷனில் இருந்தாலும் அந்த அண்டர்லைங் அசெட்டில் எனக்கு வேறு எந்த பொசிஷனும் இல்லை என்றால் அதுவும் நேக்கட் ஷார்ட் பொசிஷன் ஆகும். அதாவது அந்த அண்டர்லைங் அசெட்டில் எனக்கு வேறு எந்த பொசிஷனும் ஹெட்ஜ் பொசிஷனும் இல்லை என்றால் அதுதான் நேக்கட் பொசிஷன். இப்போ இதுதான் நேக்கட் பொசிஷன். இப்போ நான் அடுத்ததாக பேச போகிறேன். கேலண்டர் ஸ்ப்ரெட் பொசிஷன் என்றால் என்ன? இது ஃபியூச்சர் மார்க்கெட்ல அதே அண்டர்லைங் அசெட்ல 2 வெவ்வேறு பொசிஷன்களின் சேர்க்கை. அதாவது நான் அதே அண்டர்லைங் அசெட்ல 2 பொசிஷன்களை சேர்த்து வைத்திருப்பேன். அதில் ஒரு கான்ட்ராக்டில் நான் லாங் வாங்கியிருப்பேன், மற்றொரு கான்ட்ராக்டில் ஷார்ட் விற்றிருப்பேன். ஆனால் அவை வெவ்வேறு மெச்சூரிட்டி தேதியில் இருக்கும். உதாரணத்திற்கு 1 மாதம் மற்றும் மற்றொன்று 11 மாதம் ஆகிய 2 கான்ட்ராக்டுகள் இருக்கும். உதாரணமா, இந்த மாதத்தில் நான் SBIயில் வாங்கி வைத்தேன். அடுத்த மாத கான்ட்ராக்டில் ஷார்ட் செய்து விற்றுவிட்டேன். இந்த முறையே கால்ட் கேலண்டர் ஸ்ப்ரெட் பொசிஷன் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது ஓப்பனிங் பொசிஷன் எப்படி ஓப்பன் ஆகும் என்பதை பற்றி பேசலாம். நாம் வாங்கினால், நான் முன்பு சொன்னது போல, வாங்கினால் நம்முடைய பொசிஷன் ஓப்பன் ஆகிவிடும். அந்த பொசிஷன் வந்துவிடும். பிறகு அதை மூடுவதற்கு அந்த பொசிஷனில் இருந்து வெளியே வர வேண்டும். நம்மால் அதை ஸ்கொயர் ஆஃப் செய்ய வேண்டும், அதாவது அதை விற்க வேண்டும். நீங்கள் அதை வாங்கிய விலையை விட அதிகமாக விற்றால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வாங்கிய விலையை விட குறைவாக விற்றால் உங்களுக்கு இழப்பு ஏற்படும். அதேபோல் உங்கள் ஷார்ட் பொசிஷனில் இருந்து வெளியே வர வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு ஷார்ட் பொசிஷன் வைத்திருந்தால் விலை கீழே விழுந்தால் அதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கீழே வந்ததும் அதை வாங்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஷார்ட் பொசிஷன் வைத்திருந்தீர்கள், விலை மேலே போய்க்கொண்டிருந்தால் அது மேலே போய்விடும் என்ற பயம் இருந்தால் அங்கேயே அந்த பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் செய்ய வேண்டும், அதாவது வாங்க வேண்டும், உங்கள் விலையை விட மேலே இருந்தாலும். இந்த முறையில தான் ஓப்பன் பொசிஷனும் க்ளோசிங் பொசிஷனும் வேலை செய்யும். க்ளோஸ் பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் செய்ய, அதாவது பொசிஷனை மூட ஸ்கொயர் ஆஃப் செய்ய வேண்டியிருக்கும். வாங்கியிருந்தால் விற்க வேண்டும், விற்றிருந்தால் வாங்க வேண்டும். நீங்கள் மேலே விற்றாலும் கீழே வாங்கினாலும் அல்லது கீழே விற்று மேலே வாங்கினாலும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் செய்ய வேண்டும். இப்போது ஒரு டயக்ராமின் மூலம் பே ஆஃப் எப்படி உருவாகிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். பாருங்கள், முதல்ல நீங்க ஃபியூச்சர்ஸை லாங் செய்திருந்தா, அதாவது ஃபியூச்சர்ஸ் விலையை லாக் செய்திருந்தா உங்கள் பே ஆஃப் எப்படி உருவாகும் என்பதை பார்க்கலாம்.
ஒரு நபர் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல ரூபாய் 100க்கு லாங் போனார் என்று எடுத்துக்கொள்வோம். அப்போ பே ஆஃப் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். நீங்கள் ரூபாய் 100க்கு வாங்கினீர்கள். அப்போ எக்ஸ்பைரியில் மார்க்கெட் விலை என்ன என்பதை பார்க்க வேண்டும். இப்போது எக்ஸ்பைரியில் மார்க்கெட் விலை 50, 60 என்று இடது பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன மற்றும் லாங் ஃபியூச்சரின் பே ஆஃப். நீங்கள் உங்க பொசிஷனை ரூபாய் 100க்கு லாங் செய்திருக்கிறீங்க. ஆனா எக்ஸ்பைரியில விலை ரூபாய் 50ஆக இருந்தால் உங்களுக்கு ரூபாய் 50 இழப்பு வரும். அதே போல 60க்கு இருந்தால் ரூபாய் 40 இழப்பு வரும். அப்படின்னா மார்க்கெட் விலை ரூபாய் 100 வந்தால் தான் உங்களுக்கு லாபம் எதுவும் கிடையாது. அது வர 0 தான். ஆனா நீங்க லாங் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு லாபம் எப்போது வர ஆரம்பிக்கும்? விலை மேல போக ஆரம்பிச்சதும் பாருங்க. மார்க்கெட் விலை ரூபாய் 100ஐயே கடந்தவுடன் 110, 120, 120, 130, 150 உங்களுக்கு லாபம் வர ஆரம்பிக்கிறது. 10, 20, 30, 40, 50 இந்த மாதிரி உங்க லாங் பொசிஷனுக்கு லாபம் வரும். ஷார்ட் பொசிஷனுக்கு இதற்கு முற்றிலும் எதிராக இருக்கும். இப்போது ஒரு அட்டவணை மூலம் நான் உங்களுக்கு ஃபார்வர்டும் ஃபியூச்சர்ஸும் என்ன வித்தியாசம் என்பதை காட்ட போகிறேன். உங்கள் திரையில் அது வந்துவிட்டது. இதுதான் ஃபார்வர்டும் ஃபியூச்சர்ஸும் இடையிலான வித்தியாசம் மற்றும் ஃபியூச்சர்ஸின் அம்சங்கள். ஃபார்வர்ட் ஒப்பந்தத்தின் அம்சங்கள் என்ன, ஃபியூச்சர் ஒப்பந்தத்தின் அம்சங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். ஆபரேஷனல் மெக்கானிசம். ஃபார்வர்ட் ஒப்பந்தத்துல வர்த்தகம் நேரடியாக நடைபெறும். ஆனா ஃபியூச்சர் ஒப்பந்தத்துல வர்த்தகம் எக்ஸ்சேஞ்ச் மூலம் நடைபெறும். ஒப்பந்தத்தின் விவரங்கள் மற்றும் விதிமுறைகள் ஃபார்வர்ட் ஒப்பந்தத்துல பங்கேற்பாளர்களின் தேவைக்கேற்ப முழுமையாக தனிப்பயனாக்கப்பட்டிருக்கும். ஆனா ஃபியூச்சர்ஸ்ல எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே நிர்ணயித்திருக்கும். விலையை தவிர மற்ற அனைத்து விதிமுறைகளும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஃபார்வர்ட் ஒப்பந்தங்களில் எதிர்ப்பக்கம் தொடர்பான ஆபாயம் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் உள்ளது. ஆனா ஃபியூச்சர்ஸ்ல அந்த ஆபாயம் இல்லை. ஏனெனில் அது ஒழுங்குபடுத்தப்பட்ட எக்ஸ்சேஞ்சில் நடைபெறுவதால் அங்கு உத்தரவாதம் உள்ளது. ஃபார்வர்ட் ஒப்பந்தங்களில் திரவத்தன்மை லிக்விடிட்டி குறைவாக இருக்கும். ஆனால் ஃபியூச்சர் ஒப்பந்தங்களில் திரவத்தன்மை அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த நேரத்திலும் வர்த்தகத்தில் நுழையலாம், எந்த நேரத்திலும் வெளியேறலாம். விலை கண்டறிதல் பிரைஸ் டிஸ்கவரி திறன் ஃபார்வர்ட் ஒப்பந்தங்களில் அதிகமில்லை. ஏனெனில் அந்த சந்தை சிதறியதாகவும் குறைந்த அளவில் செயல்படுவதாகவும் இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ஸ் ஒப்பந்தங்கள்ல விலை கண்டறிதல் மிகவும் எளிதாக உள்ளது. ஏனெனில் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் செய்யப்பட்ட வர்த்தக மேடையில் வாங்குபவரும் விற்குபவரும் ஒன்றாக வந்து தங்களது விலையை நிர்ணயிக்க உதவுகிறது. இந்த முறையில் அங்கு விலை கண்டறிதல் நடைபெறுகிறது. தகவலின் தரமும் அதன் பரவலும் டிசமினேஷன் அதிகமாக உள்ளது. பாருங்க, அங்கு தகவலின் தரம் குறைவாக இருக்கலாம். மேலும் தகவல் பரவுவதும் மிகவும் மெதுவாக இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ஸ் ஒப்பந்தங்கள் நாடு முழுவதும் வர்த்தகம் செய்யப்படுகின்றன. மேலும் சிறிதளவு முக்கியமான தகவல் கூட விரைவாக பரவுகிறது. அதனால் அந்த விலைக்குள் உங்கள் எந்தவொரு பொது தகவலும் உடனடியாக உடைந்து விடுகிறது. குறிப்பாக அது ஃபியூச்சர்ஸ் ஒப்பந்தத்திற்கு வந்தால். இப்போது ஃபியூச்சர்ஸ் விலையிடல் பற்றி பேசலாம். எந்த முறையில் ஃபியூச்சர்ஸ் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பதை பார்க்கலாம். பாருங்கள், ஃபியூச்சர் விலை நிர்ணயம் என்றால் என்ன? ஃபியூச்சர் ஒப்பந்தத்தின் விலை நிர்ணயம் என்பது அடிப்படையான சொத்தின் பண்புகளின் மீது சார்ந்துள்ளது. அந்த அடிப்படையான சொத்தின் பண்புகள் என்ன என்பதை பொறுத்தது. அதனால் ஃபியூச்சர் ஒப்பந்தத்தை விலை நிர்ணயம் செய்ய ஒரே ஒரு முறை இல்ல. ஏனெனில் வெவ்வேறு தேவை மற்றும் வழங்கல் முறைகள் இருக்கின்றன. மேலும் வெவ்வேறு நிதி சொத்துகளும் அவற்றின் தனித்துவமான பண்புகளும் இருக்கலாம். பணப்புழக்கங்கள் இருக்கலாம். அதனால் இது ஒரு ஒற்றை முறைமையை வடிவமைப்பது அல்லது கணக்கிடுவது சற்று கடினமாக்குகிறது ஃபியூச்சர் ஒப்பந்த விலைகளை கணக்கிடுவதில். அதனால இங்கே நாம் 12 மிகவும் பிரபலமான மாதிரிகளை பற்றி பேச போகிறோம். ஃபியூச்சர் விலை நிர்ணயத்திற்கு, அதாவது காஸ்ட் ஆஃப் கேரி மாடல் மற்றும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாடல். அதற்காக அவற்றை பற்றி சற்று நாம் பேச போகிறோம். 12வது கேள்வி என்ற கேள்வி வர வாய்ப்புள்ளது. முதல்ல நாம் கேஷ் அண்ட் கேரி மாடல் பற்றி பேச போகிறோம். இது ஃபியூச்சர் விலை நிர்ணயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதில் காஸ்ட் ஆஃப் கேரி மாடல் ஃபியூச்சர் விலை நிர்ணயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதன் முன்னிலைகள் அனைத்தையும் பார்க்க போகிறோம். அப்படியென்றால் இந்த காஸ்ட் ஆஃப் கேரி மாடல் என்பது நோ ஆர்பிட்ராஜ் மாடல் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த நோ ஆர்பிட்ராஜ் மாடல் என்றால் என்னவென்றால், ஆர்பிட்ராஜ் என்பது ஒரு குறிப்பிட்ட பங்கின் விலை 2 எக்ஸ்சேஞ்சுகளில் இருக்கும் விலை வேறுபாட்டை பயன்படுத்தி லாபம் ஈட்டும் வர்த்தகத்தை ஆர்பிட்ராஜ் என்று சொல்வது. ஆர்பிட்ராஜ் வாய்ப்பு 2 ஸ்பாட் விலைகளுக்கு இடையில் இருக்கலாம், அல்லது ஸ்பாட் விலைக்கும் ஃபியூச்சர் விலைக்கும் இடையிலும், அல்லது 2 ஸ்பாட் விலைகளுக்கும் ஒரு ஃபியூச்சர் விலைக்கும் இடையிலும் இருக்கலாம். அதனால் ஆர்பிட்ராஜ் செய்யும் நபர் விலை வேறுபாட்டை பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கில் ஒரு மார்க்கெட்டில் வாங்கி மற்றொரு மார்க்கெட்டில் விற்கிறார். எக்ஸ்பைரி நேரத்தில் அந்த நிலையை ஸ்கொயர் ஆஃப் செய்து விடுகிறார். இதில் 5 அல்லது 10 பைசா வித்தியாசம் இருக்கலாம். உதாரணத்திற்கு எஸ்பிஐ என்எஸ்சியில் 1000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகலாம். ஆனால் பிஎஸ்சியில் அதே ஸ்டாக் 1000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகலாம். 10 பைசா. அந்த 10 பைசா லாபத்தை பெற ஆர்பிட்ராஜ் செய்யும் நபர் முயற்சி செய்கிறார். இதைத்தான் நாம் ஆர்பிட்ராஜ் என்று சொல்வோம். அதனால் காஸ்ட் ஆஃப் கேரி மாடலை புரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த ஆர்பிட்ராஜ் என்ன என்பதை நன்றாக புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இப்போது நாம் காஸ்ட் ஆஃப் கேரி மாடலுக்கு வருகிறோம். இந்த மாடல் என்ன சொல்கிறது என்றால், இங்கு ஆர்பிட்ராஜ் வாய்ப்பில்லை என்று சொல்கிறது. இந்த மாடல் என்ன நம்புகிறது என்றால், ஒரு திறமையான சந்தையில் ஆர்பிட்ராஜ் வாய்ப்பு இருக்க முடியாது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், அந்த நேரம் வந்துவிட்டது என்றால். சந்தையில தவறான விலையிடலால் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருந்தா
அப்படியென்றால், ஒருவேளை ஒரு சந்தர்ப்பம் வந்துவிட்டது, அந்த சந்தையில் தவறான விலை நிர்ணயம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தால், ஆர்பிட்ராஜ் செய்யும்பவர்கள் என்ன செய்வார்கள்? லாபம் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதனால் அந்த வாய்ப்புகள் நீங்கிவிடும். இந்த வர்த்தகம் தொடரும் வரை விலைகள் எல்லா தயாரிப்பு சந்தைகளிலும் ஒத்துப்போகும் வரை, குறிப்பாக மறுபடியும் உருவாக்கக்கூடிய சொத்துகளுக்கான சந்தையில், அதாவது சந்தை வாய்ப்புகள் வந்தவுடன் ஆர்பிட்ராஜ் செய்யும்பவர்கள் அந்த தவறான விலையிடலை பயன்படுத்தி லாபம் எடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். மேலும் எதிர்கால நிலைகளை உருவாக்கும் செலவு என்பது அப்போ இப்போது செலவு என்ன? ஃபியூச்சர் ஒப்பந்தத்தின் நியாயமான விலை. ஃபியூச்சர் ஒப்பந்தங்கள் என்றால் என்ன? அது வேறொன்றும் இல்லை. அது ஸ்பாட் விலை மற்றும் அந்த சொத்தை டெலிவரி வரை வைத்திருக்க வேண்டிய செலவின் கூட்டுத்தொகைதான். அந்த கோஸ்ட் ஆஃப் கேரிங் என்பதன் அர்த்தம் என்னவென்றால், ஃபியூச்சர் ஒப்பந்தத்தின் ஸ்பாட் விலைக்கு கூடுதலாக, அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் 1 மாதம் அல்லது 2 மாதம் வைத்திருக்கும்போது, அதை வைத்திருக்கும் ஒரு செலவும் இருக்கும். அந்த செலவும் அதில் சேர்க்கப்படும்.